முரட்டு நண்டு நம்ம தான் எல்லாம் பெருசு பெருசாக பிடிச்சிருக்கோம். நண்டு பிடிச்சிட்டு வரோம்னு நினச்சிங்களா மாமி நீங்கள்? இல்லை, நான் நினைக்கலையே. அதனால தானே நான் போனேன். பார்க்குறப்பவே நாக்கில் எச்சி ஊறுது. அந்த அளவுக்கு வந்து நல்லா வாசமாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் நண்டு பிடிக்க போயிருந்தோம். மாமி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் பக்கத்துலேயே வந்து பிடிச்சிருக்குறாங்க. மாமியும் அவங்களே பாருங்கள் எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்குறாங்கன்னு. இப்போ நாங்கள் பிடிச்சிட்டு வந்தது இங்கே பையில் இருக்குது பாருங்க. நம்ம பிடிச்சிட்டு வந்ததுதாம்மா அதிகம். அதான் மாமி தனியாக போய் அவ்வளோ நண்டு பிடிச்சிருக்காங்கல்ல. பார்த்தா 27 இதில் வந்து பால் நண்டு அப்போ 27-20 நண்டு. இன்னைக்கு நண்டு வேட்டை. பள்ளியெல்லாம் போகுது. முரட்டு நண்டு நம்ம தான் எல்லாம் பெருசு பெருசாக பிடிச்சிருக்கோம். இன்னைக்கு நண்டு வேட்டை தான். நான் போய் வயலில் நண்டு பிடிச்சிக்கிட்டு வந்துச்சு. நானும் போய் இப்படி கொஞ்சோண்டு பிடிச்சிக்கிட்டு வந்தேன். அதை தான் இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறோம். நாட்டு நண்டு குழம்பு வச்சு ரொம்ப நாளாகுது. இன்றைக்கி தான் நாங்கள் வந்து குழம்பு வைக்க போகிறோம். இப்போ நண்டை புட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, நண்டை உஷாராக பிடிக்கணும். நண்டு கடிச்சிக்கிட்டுனா ஒரு காலை கடிச்சு விட்டுரும். ஆமாம், ஒரு நண்டை காலை கடிச்சு பிடிச்சி இழுக்கிறோம். கடிகாடு சின்னப்பில் கையை கொடுத்தோம்னு வச்சுக்க, கையை நறுக்கி விடும். ஆமாம் ஆமாம். பெரிய கால். இந்த நண்டு வந்து வாய்க்கால பிடிச்சதுதா, பெரிய நண்டு. இந்த காடு வந்து இந்த நண்டோட பிடிச்சிக்கிட்டு வருது சின்னப்பில். இந்த ஓடு ஏன் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கொழுப்பு இருக்கணும், மஞ்சள் இருந்து இந்த மாதிரி நிறமாக இருந்தால் தான் அதை போடுவோம். இதுலையும் நல்லா சத்து தான். அதனால தான் நண்டு ஓடு போட்டுக்குவோம் நாங்கள் குழம்புல. ஆமாம், இன்னைக்கு நண்டு கிடைக்கும்னே நினைக்கல. நண்டு பிடிச்சிட்டு வரோம்னு நினைச்சீங்களா மாமி நீங்க? இல்லை, நான் நினைக்கலையே. அதனால தானே நான் போனேன். இது போகுதுல எப்படி நண்டு பிடிச்சிக்கோல என்னன்னு தெரியலையே அப்படின்னு நானும் போய் தான் இப்போ வயலில் இருந்து பிடிச்சிக்கிட்டு வந்தேன். எங்களாலே நம்ப முடியல, நாங்களே கூட நண்டு பிடிப்போம். சரி, நம்ம ஆத்தாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தா ஆத்தா நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்கடா. நம்ம வர்றோம், ஆத்தா இங்க ஒரு நண்டு பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ நண்டு ஐயாவளே நம்பி இருக்க மாட்டாங்க. அவங்களே சொன்னாங்க வந்துட்டாங்களாங்க அண்ணா, என்னன்னு தெரியல. அவங்க என்ன பிடிச்சிருக்கப்போ உதுவோம். கனி, நம்ம போறப்ப ஐயா என்ன சொன்னாங்க? போங்க போங்க, எதுக்கே நண்டு நிக்க முடியுனாங்கல்ல. ஆமாம், நம்ம தானே கனி பிடிச்சோம். ஐயாட்ட சொல்லு, ஆத்தா ஒரு 20 நண்டு பிடிக்கும். இன்னொரு மனசுக்குள்ள எத்தனை நண்டு இருக்குன்னு எண்ணி வச்சிருக்கேன். கனி ஒரு நண்டு பிடிக்க 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 அது எண்ணிக்கிட்டே நிற்கிது. கனி என்னன்னால 2-3 நண்டு போயிட்டு பிடிக்க முடியாம. இந்த நண்டு இந்த சீசன்ல நல்லா இருக்கும். கருது நண்டு இல்லை, கார்த்திகை மாத்தையிலேருந்து தான் நண்டு நல்லா இருக்கும். அதுக்கு முன்னெல்லாம் கூட நல்லா இருக்காது. அப்புறம் சித்திரை வைகாசியில் பிள்ளைங்க கோடை நண்டு அது வந்து பிள்ளைங்க காத்தாடி வச்சு பிடிக்கும். அப்போயும் நல்ல நண்டாக இருக்கும்.
பாக்கி இடையில எல்லாம் வந்து தண்ணி வந்த பயெல்லாம் குடித்தோம்னாக்கா அது குறன்னு இருக்கும் மாரி. இந்த மாதிரி போட முடியாது காலெல்லாம். இப்போ வெடுக்குன்னு அப்படியே புட்டு போடுறோம்ல, அப்போ என்ன பண்ணோம்னா நெறியோடு சேர்த்துக்கிட்டு வரும். நைட்டு குழம்பு வைக்கிறோம்ல சின்ன பிள்ளை, இந்த காலையில் சாப்பிட்டோம்னா அந்த சாப்பிட்டது போக மீதி இருக்கும். காலையில் சாப்பிட்டோம்னாக்கா அந்த நண்டு வீட்டுக்குள்ளே வந்து இந்த குழம்பெல்லாம் உறைஞ்சிருக்கும். மாங்காயும் நண்டு மட்டும் வைப்போம். இதை வந்து இப்படி தோண்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏமா நண்டை வச்சு குழம்பு தான் வைப்போம். இந்த வைக்கிறோமே இந்த மாதிரி தான். வறுக்கம் அதிகமாக வறுக்கிறது இல்லை. அப்போ எல்லாம் வறுவலெல்லாம் அதிகமாக செய்ய மாட்டோம். பார்ப்போம் நண்டு இந்த மாதிரி எதாக இருந்தாலும் இப்போ எல்லாம் அந்த வறுவல் பொரியலெல்லாம் அதிகம் செய்ய மாட்டோம். இப்போ தானே இதெல்லாம் நம்ம செய்கிறோம். அப்போ வந்து வேலை இப்போதான் போய் நண்டு பிடிச்சிட்டு வந்தோம் வயலில். இப்போ கையோட பார்த்தீங்கன்னா நண்டு குழம்பு வந்து வைக்க போகிறோம். மாமி வந்து நண்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு குழம்புக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நாட்டு நண்டு குழம்புனா. அவங்களுக்காக தான் இப்போ வந்து நான் உடனே குழம்பு வச்சு கொடுக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சளி வேற பிடிச்சிக்கிட்டு அந்த தண்ணிக்கும் நம்ம வீட்டு தண்ணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. பனியிலே போயிட்டு இருப்பாங்களா வண்டியில், பனி வேறதுக்கு சளி பிடிச்சிக்கிட்டு. இந்த நாட்டு நண்டு குழம்பு வச்சு நம்ம கொடுத்தோம்னா சளிக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் உடனே வச்சு இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன் குழம்பு. நீங்கள் நினைக்கலாம் என்ன சின்னோண்டு பானையில் வந்து சாப்பாடு வச்சுருக்கே அப்படின்னு நினைக்கலாம். மாமா மாமி பசங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து இட்லி சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் அக்கா ஆனந்தி அக்கா பசங்க அத்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வெளியில் போயிருக்காங்களா. அதனால் இப்போ எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு. அதனால தான் வந்து கம்மியாக வச்சுருக்கிறேன். நண்டை நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். சுத்தம் பண்ணி கழுவிக்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ பாலிஷாக இருக்குது பாருங்கள். நண்டு பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்குது. நீங்கள் நண்டை பார்க்குற பொழுது நிறைய பார்த்துருப்பீங்க. அதை சுத்தம் பண்ணால் இவ்வளவு தான் இருக்கும். நண்டு குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டிட்டேன். அதிலே வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு தூளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி தண்ணியிலே வந்து கரைச்சி வச்சுட்டேன். இங்கே வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். மாமி வந்து நண்டை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்து கொடுத்துட்டாங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ குழம்பு வந்து தாளிக்க வேண்டியதான். சாப்பாடும் வந்துடுச்சு, வடிச்சிட்டேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட வந்து தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. அது கூட வந்து நம்ம புளித்தண்ணி கூட மசாலா கலந்து வச்சுருக்குறோம். அதை வந்து ஒரு தடவை கரண்டியால் கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்குறேன், அதனால வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கப்புறமா உப்பு எல்லாம் போதுமானு பார்த்துக்கிட்டு திரும்ப போட்டுக்கலாம்.
இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். இந்த நண்டு குழம்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு தான் வந்து மெயின். அது வந்து குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம பூண்டு மிளகு வந்து இடித்து போடணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. 1-2 வந்து இடித்து வந்து சேர்க்கணும். அது சேர்த்துக்கிட்டோம்னா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நண்டு போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்த பூண்டு மிளகு வந்து சேர்க்கணும். அது சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நண்டு வந்து சேர்க்கணும். அதனால் இப்போ குழம்பு வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து பூண்டு மிளகெல்லாம் வந்து இடிச்சுக்கிட்டு வந்துடுறேன் அம்மியில். குழம்பு பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ வந்து பூண்டு மிளகு இடித்து வச்சிருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த பூண்டு மிளகு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிக்கிறப்ப நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும், நண்டு சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து பூண்டு மிளகு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு வந்து தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்தாச்சு. இப்போ வந்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நண்டெல்லாம் வந்து நல்லா வேகட்டும். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிட்டு இருக்கிறோம். நண்டு குழம்பும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. பக்கத்தில் தோசையும் ஊற்றிட்டு இருக்கிறோம். நண்டு சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ வந்து லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்படியே திறந்தே வச்சிடலாம். நண்டெல்லாம் வந்து நல்லா வேகட்டும். பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு மேலே எண்ணெயெல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ நண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு பாருங்க. நண்டும் ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. சூப்பரான நாட்டு நண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்க்குறப்பவே நாக்கில் எச்சி ஊறுது. அந்தளவுக்கு வந்து நல்லா வாசமாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. சுட சுட அந்த சாத்து கூட போட்டு சாப்பிட்றப்போ செம்மையாக இருக்கும். இந்த நாட்டு நண்டு குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சி. குழம்பும் ரெடி ஆகிடுச்சி. இப்போ சுட சுட வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போகிறேன். இந்த குழம்பு வந்து வச்ச உடனே சாப்பிட்றத விட நைட்டு வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். காலையில் வந்து சாப்பிட்டோம்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு நண்டு குழம்பு. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருக்குது. அதனால தான் இன்றைக்கி நாட்டு நண்டு குழம்பு வந்து வச்சுருக்குறோம். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.